ஹாய் ட்ரெஸ், நம்ம இன்னைக்கு 1.6 RR உள்ள நிஃப்டி ட்ரேட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை எப்படி என்ட்ரி எடுத்தேன், எதனால் என்ட்ரி எடுத்தேன், எப்படி நான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணேன், எப்படி நான் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணேன் அந்த பொசிஷனை, எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கண்ட்ரோலாக இருக்க முடிஞ்சுது, எதனால் ஸ்ட்ராங்காக இருந்தேன், டார்கெட் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமான டீட்டெயில்ஸையும் ஓரளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போது டைரெக்டாக போய் பார்த்துடலாம். நான் எப்பவுமே எந்த ட்ரேட் எடுத்தாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெக்கார்ட் பார்ப்பேன். ஓகே, ஓகே. இந்த வீடியோ வந்து ஏன் ப்ளே ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி சம் டெக்னிக்கல் ரிச் ஆகும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்களா, வீடியோ கீழே ஓடுது, ஆனால் இங்கே மூமெண்ட்டே இல்லை. மேபி சம் டெக்னிக்கல் ரிச். நம்ம டேரெக்டாக சார்ட்லேயே பார்த்துடலாம். எப் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம், ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டு பார்ப்போம். ட்ரெண்ட் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். டைரக்ஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் எந்த சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ட்ரேட் எடுக்கணும்னா ட்ரெண்டு முக்கியம். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு நான் வந்து பார்க்குறேன். மந்த்லி எஸ் சூப்பராக புல்லிஷாக இருக்கான், மந்த்லி கன்ஃபார்ம் பண்ணிதான். சரி, வீக்லி வீக்லி இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மிங். மந்த்லி புல்லிஷாக இருந்தால் வீக்லியும் புல்லிஷாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து புல்லிஷில் மூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த டே. ஸோ டேல பார்த்தாலுமே வந்து எனக்கு டேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு செல் எடுத்ததுக்கான மெயின் ரீசனும் அதுதான் சொல்லலாம். என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்குறப்போ, ஐ ஹாவ் அ கிளியர் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு மந்த்லியில். ஸோ என்னுடைய குட் எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி மார்க்கெட் ஷுட் கம் ஹியர் அண்ட் கோ. இதான் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு காலையில் வரைக்கும், மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ளே பண்ணுற வரைக்கும். பட் இது நடக்கலை. ஏன்னா எப்போவுமே நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்லாம் மார்க்கெட்டில் கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி போனால்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ 5 ட்ரேட் அதுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு ட்ரேட்டுக்கு அது அகேன்ஸ்டாக போனாலும் 5 ட்ரேடில் பண்ண ப்ராஃபிட்டை எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டுரும் ஒரு ட்ரேடில். நான் 5 நாள் ப்ராஃபிட்டில் இருந்தேன் ப்ரோ, ஒரு நாள் தான் ப்ரோ லாஸ் ஆனேன், ஆனால் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு ப்ரோன்னு சொல்லுவீங்க. எஸ், இட்ஸ் ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்கள் அந்த 5 ட்ரேடுமே வந்து சின்ன சின்ன ஆர்ஆராக பிடிச்சிருப்பீங்க. ரொம்ப சின்ன சின்ன ட்ரேடாக இருக்கும். ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் காட்டினா போதும், க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்போலாம் 10,000, 20,000, 30,000, 40,000 விட்டுருப்பீங்க. ஆனால் லாஸ்ட்டாக அந்த ட்ரேடே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஒரே ட்ரேட்லாம் காலி பண்ணிருப்போம். ஓகே, அவுட் சைட் போகிறோம், நம்ம டேரெக்டாக வந்துடுவோம் என்னென்னு. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய திங்கிங். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அங்கேயுமே வரல அப்படின்னா இந்த 4 hour கேப்ல இருந்து போயிடுவான். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேட் பிளான். மார்க்கெட் ஓப்பன் ஆகாத வரைக்கும். அப்புறம் மார்க்கெட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஓப்பன் ஆகிறான். ஓகே, ஓப்பன் ஆகிட்டு கீழே வருவான், நம்ம பை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பை. அவன் மேலே வராமல் இந்த கேண்டிலுக்கு மேலே போயிட்டான். இந்த கேண்டில் மேலே போனோன்னே, இதுக்கு கேண்டில் மேலே போனால் மார்க்கெட் திரும்பி கீழே வராது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெவியஸ்ட் புல்லிஷில் இருப்பான். பட் ஆனாலும் நான் வந்து இந்த லைனை தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சேன். மேலேருந்து கீழே வந்தோன்னா இந்த லைன் ஃபஸ்ட் டார்கெட். இந்த லைன் எடுத்தானா அதோட நம்மளுடைய டார்கெட் வந்து 25,000. இதை வந்து நான் குரூப்லேயுமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் நான் எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஆகலாம். என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மார்க்கெட் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர் ஹை. இல்லை என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்னா மார்க்கெட் வில் கோ டு 25,000 டுடேன்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் யாருமே ட்ரெண்ட் எடுக்காதீங்க. ஏன்னா நான் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் எடுக்கிறேன். இட்ஸ் பியூர்லி ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் அதை ஹோல்ட் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ யாருமே எடுக்காதீங்க. இந்த சஜஷனும் வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயிடலாம். எஸ், this was the trade I have taken. It's almost 1:6. ஃபர்ஸ்ட் டார்கெட்னா விச் மீன்ஸ் ஃபுல் டார்கெட். ஓகேங்களா, 1:2 தான் எப்போவுமே என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்.
ஃபுல் டார்கெட் வந்து 1:2க்கு மேலே வர. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் டார்கெட் வந்து இது, அப்புறம் என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இது, அடுத்த டார்கெட் வந்து இது. ஸோ இதெல்லாமே வச்சுருந்தேன். ஸோ என்ன நடந்துச்சு, ஸோ எப்படி என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தா, மார்க்கெட்டு இவன் இந்த இடத்துல இருந்து, இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து நீட்ஸ் டு கோ அப். அவன் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா 1 ஹவரில் ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சுருந்தான். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் எப்பவுமே நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் எந்த கேண்டில் வேணா இருக்கும், செகண்ட் கேண்டில் எக்ஸ்பென்ஷன் கேண்டிலாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கோயிங் ஹையர் அண்ட் ஹையர் சொல்லிட்டு ஆட்டோ ஃப்ளோ க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவன் ஏன் இங்கே கீழே வரான்றது எனக்கு ஒரு குழப்பம். அவன் வரானாலே எனக்கான என்ட்ரி கிடச்சி போச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளார வந்தால் நல்ல ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் சம்மந்தமே இல்லாமல் உள்ளார வந்துச்சு. ஸோ என்னுடைய என்ட்ரியே வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ண உடனே அந்த என்ட்ரி இங்கேருந்து எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கும் கொஞ்சம் ஹை வச்சேன். வச்சுட்டு இந்த ட்ரேட் வந்து பார்த்தா உடனே சரசரன்னு சொல்லிட்டு உண்டான் அந்த இடத்துல. ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருந்துச்சு. இந்த ட்ரேடோட ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படி நான் மெயின்டைன் பண்ணன்றதையுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அந்த குரூப் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் குரூப் who is sharing only the knowledge, not calls. ஆனால் நிறைய பேர் அதை பார்த்தீங்கன்னா ட்ரேடுமே எடுக்கலாம். பட் ஐ எம் நாட் ப்ரொவைடிங் எனி கால்ஸ், ஐ எம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் தி நாலேஜ். ஓகே, இங்கேருந்து சாசஸ்ன்னு தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்த இடம் இந்த இடம். ஆக்சுவலி இந்த இடத்துல கீழே போயிடுவான்னு நினச்சேன். நான் எக்ஸ்பெக்டட் ஊந்தவன் டக்குன்னு போகணுன்னா 25,000 போகணும்ல டார்கெட்டு, அப்போ படப்படம்னு ஊந்துருவான்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கி 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் மேலே வந்தால் இந்த இடத்துல இருந்து அவன் கீழே விழுந்தே ஆகணும். இந்த இடத்துல கீழே விழுந்துருன்னா தட் இஸ் ஹையஸ்ட் ப்ராபர்ட்டி மை டார்கெட் வில் ஹிட். எப்படி ப்ரோ கேட்குறீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகிடும், எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஹை வந்து உடையது என்னுடைய டார்கெட் எடுக்கிற வரைக்கும், விச் மீன்ஸ் மை ஸ்டாப் லாஸ் வில் நாட் ஹிட். ஸோ என்னுடைய பிரேக் ஈவன் ஆனாலுமே நான் இந்த இடத்துல வச்சேன் என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் விழுந்தவன் என்ன பண்ணான், படன்னு விழுந்தான். சூப்பர் நைஸ். அதுக்கப்புறம் டேரக்ட் டார்கெட்டே இந்த டார்கெட், அடுத்த டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் இது சொன்னேன், அடுத்த குரூப்பில் இந்த டார்கெட்னு போட்டேன். அந்த டார்கெட் வரப்போ செம ப்ராஃபிட்டு. ஏன்னா மார்க்கெட் விழுந்த விதம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ப்ரீமியம்ஸ் பக்குன்னு அப்படியே எகிரி பறகுது மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் டார்கெட் வந்து அந்த லைன் சொன்னல, அந்த 4 ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம்ல ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருந்தோம்ல, இட்ஸ் அ குட் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. இந்த கேப்புக்கு வந்துட்டா மார்க்கெட் இட் ஷுட் ரிட்டர்ன், திரும்பி போகணும். திரும்பி போகலன்னா மார்க்கெட்டில் 25,000 கன்ஃபார்ம் இன்னைக்கு. எஸ், இங்கே வந்தோடனே ஆல்மோஸ்ட் நான் இங்கே வரப்போவே நான் இந்த பொசிஷன் வரப்போவே ஆல்மோஸ்ட் ஐ க்ளோஸ்ட் 70% ஆஃப் மை பொசிஷன்ஸ். மிச்சம் இருக்கிற 30 ரிமைனிங் பொசிஷன்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கரெக்டாக என்னுடைய டார்கெட் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல இது எது வரைக்கும் தான் போவான் நான் எப்பவுமே பார்ப்பேன். போகிறப்போ இதுக்கு மேலே அவன் போகிறதுக்கு இந்த ஸ்வீப் வந்து ரெஸ்பெக்ட் கேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டிலை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இஸ் டேர்னிங் அப்படின்னு. ஒன்று என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல மை 20% ஆஃப் பொசிஷன்ஸ் வில் பி க்ளோஸ்ட். மிச்சம் 10% நான் எப்பவுமே வந்து ஒரு ஸ்விங் உடையணும், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறணும். அப்போ தான் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனத பாசிபிலிட்டியாக நான் நினைப்பேன். ஸோ எனக்கு ஆர்டர் ஃப்ளோவுமே வந்து அழகாக வந்துட்டே இருந்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ, அடுத்து செகண்ட் ஆர்டர் ஃப்ளோ, இது வந்து என்னுடைய தேர்ட் ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோ உடையிறப்பவே ஐ க்ளோஸ் மை பொசிஷன். அடுத்த இருக்க 10 பொசிஷனுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு இதை ஒன்று உடைச்சாலே, மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது, பட் யாருக்குமே தெரியல நமக்கு. இது ஒன்றை உடைச்சாலே இது எதுவுமே வேலிட் கிடையாது. இது எல்லாமே உடஞ்சிட்டோம். அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி திஸ். பாருங்க அவன் எவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக குட் வேல்யூ ஏரியா ஆகிடும். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. மார்க்கெட் அதோட பாருங்க, இதுக்கப்புறமும் கீழே வரனா மறுபடியும் அவனுடைய டார்கெட் எங்க, அவனுடைய டார்கெட் இங்கே. ஸோ இவ்வளோ கிளியராக ஒரு ப்ரைஸ் வந்து எல்லா டைமுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் என்னால் டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ண முடியுது. யாராவது டெய்லி ப்ராஃபிட் பண்ணீங்களான்னு உங்களுக்கே தெரியும், இதில் எதுவுமே சொல்கிறதுனா. பட் நான் ரியலாக டெய்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கான விஷயங்கள் என்னென்னா, இது இட்ஸ் ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான். இட்ஸ் ஆல்சோ அ பிஸ்னஸ். நீங்கள் வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி லேர்ன் பண்ணி கரெக்டான ஸ்டாப் லாஸ், கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. நீ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தொழிலுக்கு போனீங்கன்னா கூட அந்த இடத்துல இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கன்னா டீ போட்டு நீங்கள் கொடுக்கணும். அந்த இடத்துல போய்ட்டு டீ போடாமல் நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி செய்யலாம்? அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் நமக்கு தேவை நாலேஜ். அந்த நாலேஜை கற்றுக்கிட்டு ரூல்ஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ்னால் இவ்வளோ தான் வைக்கணும்,
இது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேட், இதை தான் பிக் பண்ணணும். இதுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் வைக்கலாம் 1%, இதுக்கு 10% வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம படிக்கிறப்பவே கிரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அது வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பழக பழக தான் பாலும் புளிக்கும்னு சொல்கிற மாதிரி பழக பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இழந்து தான் உங்களால் கற்றுக்க முடியும். தனியாக ட்ரைனிங் கற்றுக்கணுன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இழக்கணும்னு ரெடி பண்ணுங்கள், கண்டிப்பாக கற்றுப்பீங்க. ஆனால் நான் அமௌண்ட்டே இழக்கக்கூடாது, நான் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சின்னா முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அதேமாரி தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் சேர்றாங்க எல்லாமே வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் ப்ரோ. ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, தப்பான கைடன்ஸ். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி ஐம் டீச்சிங், ஐம் டீச்சிங் ஃபுல் சயின்ஸ் பிஹைண்ட் தி கேண்டில். என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப தே வில் ஸ்மைல். அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தெரியும் ப்ரோ என்ன சொல்ல வர்றாருன்னு. பட் என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சு படிங்க. ஸோ லாஸ் ஆகாமல் இருக்கலாம், கேபிட்டலை காப்பாற்றலாம். கேபிட்டலை காட்டினாலே நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் ப்ராஃபிட் பண்ணாலே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, லாஸ் பண்ணாமல் இருந்தால். ஸோ இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ட்ரேட் விச் ஐ டுக் 1.6 RR ட்ரேட்.